மும்பையைச் சேர்ந்த சர்ச்சைக்குரிய பெண் சாமியார் ராதேமா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை தற்கொலைக்கு தூண்டியதாக புதிய புகாரில் சிக்கியுள்ளார். மும்பையைச் சேர்ந்த பெண் சாமியார் ராதேமா தனது பக்தர்களுடன் ஆபாச நடனம் ஆடுவதாகவும் கவர்ச்சிகரமாக உடையணிந்து வலம் வருவதாகவும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாகியுள்ளார். இந்நிலையில் அவர் மீதான வரதட்சணை கொடுமை வழக்கும் தீவிரமடைந்துள்ளது. மும்பை கண்டிவ்லி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொடுத்த இந்த புகாரில் தனது கணவரையும் அவரது குடும்பத்தினரையும் தம்மிடம் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துமாறு ராதேமா தூண்டியதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்து வரும் கண்டிவ்லி காவல் நிலைய போலீசார் நேற்று ராதேமா இருப்பிடத்திற்கு சென்று விசாரணைக்கு 4 நாட்களுக்குள் ஆஜராகுமாறு சம்மன் வழங்கிவிட்டு வந்தனர். இதற்கிடையே அந்த பெண் சாமியார் குஜராத்தின் கட்ச் பகுதியில் வசித்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரின் தற்கொலைக்கு காரணமாக அமைந்ததாக புதிதாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. ராதேமாவின் தீவிர பக்தர்களாக இருந்த அந்த குடும்பத்தினர் அவரிடம் தங்களது சொத்துக்கள் அனைத்தையும் பறிகொடுத்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரையும் தற்போது மும்பை போலீசார் விசாரணை செய்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன.